Hi friends, editorial vocabulary இன்னைக்கு அழகான ஒரு 3 வார்த்தை சரியா ample. So ample அப்படினா sufficientனா என்ன போதுமான enoughனா போதும் அந்த more than enoughனா என்ன போதும் அப்படின்றதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஸோ அதுதான் வந்து ample அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய. ஓகேயா சென்டென்ஸ் பாருங்க. She had ample time to finish her project. ஸோ அவளுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவளுக்கு ample time நிறைய டைம் இருந்துச்சு. ஓகேயா The hotel room had ample space for our luggage. ஸோ நம்மளுடைய லக்கேஜ்க்கு அந்த ஹோட்டலோடைய ரூம் எப்படி இருந்துச்சா ample ஸ்பேஸ் இருந்துச்சா ஹோட்டல் ரூமில், அதுதான் சொல்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட் வார்த்தை அனோட்டேஷன். ஸோ அனோட்டேஷன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் சொல்கிறோம் இல்லையா, விளக்கம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது வந்து அனோட்டேஷன். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணினதை தான் வந்து அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்றத வந்து அனோட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது வேர்பு சரியா. ஸோ அனோட்டேட் அப்படின்னா ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு அர்த்தம். அனோட்டேஷன் அப்படின்றது வந்து நவுன் சரியா. எக்ஸ்பிளைன் அந்த பண்ணுறதுக்கு பேர் வந்து அனோட்டேஷன் சரியா. சென்டென்ஸ் பாருங்கள் அனோட்டேஷனுக்கு. தி ப்ரொஃபஸர்ஸ் அனோட்டேஷன்ஸ் இன் தி மார்ஜின் ஹெல்ப்டு மீ அண்டர்ஸ்டாண்ட் தி காம்ப்ளெக்ஸ் போயம். ஓகே ஸோ அந்த கரெக்டான டைமில் ப்ரொஃபஸரோடைய அந்த அனோட்டேஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த ஒரு கஷ்டமான போயமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேயா அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அனோட்டேட்டை வச்சு சொல்கிற வேர்பு. தி டீச்சர் ஆஸ்க்டு ஸ்டூடெண்ட்ஸ் டு அனோட்டேட் தி போயம். அந்த டீச்சர் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, அந்த போயமை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஓகேயா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி, அந்த என்ன சொல்கிறது ஒரு இது கூட தவறாமல் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க சரியா. நெக்ஸ்ட்டு வந்து அரைன். அரைன் அப்படின்னா ஒருத்தர் மேலே குற்றத்தை சுமத்துறது. ஓகேயா ஸோ அந்த வேர்பு பேர் தான் அரைன். குற்றத்தை சுமத்துறாங்க பார்த்தியா, ஸோ அதுதான் அந்த செயலுக்கு பேர் தான் அரைன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா சென்டென்ஸ் பாருங்கள். The suspect was arraigned on charges of theft and fraud. ஓகேயா சஸ்பெக்ட்னா அந்த சந்தேக நபர். ஓகேயா the suspect was arraigned அப்படின்னா அந்த சஸ்பெக்ட் வந்து குற்றம் சாட்டப்பட்டார். வாஸ் அரைன்ட். ஓகேயா ஸோ வாஸ்க்கு அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போட்டுறாதீங்க, இது வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது சரியா. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நாச்சும் கிராமர் தெரிஞ்சிருக்கணும். தி சஸ்பெக்ட் வாஸ் அரைன்ட் எதனால், ஆன் சார்ஜ் ஆஃப் தெஃப்ட்னா நான் திருட்டு, அண்ட் ஃப்ராடுனால தி சஸ்பெக்ட் வாஸ் குற்றம் சாட்டப்பட்டார். ஓகேயா அடுத்த சென்டென்ஸ். தி கம்பெனி வாஸ் அரைன்ட் ஃபார் இட்ஸ் ரோல் இன் தி என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர். ஓகே அந்த கம்பெனி வந்து குற்றம் பட்டுச்சு. ஏன் எதில் அப்படின்னா ஃபார் இட்ஸ் ரோல், அது எடுத்துக்கிட்ட ரோல், எதில் அது ரோல் அது எடுத்துச்சுன்னா இந்த என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர். ஸோ என்வாயர்மெண்டல் டிசாஸ்டரில் அதில் இருந்துச்சு ரோல் இன் தி என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், அதனால் ஸோ த கம்பெனி வாஸ் அரைன்ட். ஓகேயா ஸோ இந்த 3 வார்த்தையும் வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ட்ரை பண்ணி போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த 3 வார்த்தையும் படித்தது இல்லாமல் சென்டென்ஸ் ட்ரை பண்ணி போடும்போது மனசுக்குள்ளே பதியும் சரியா. பாய்.